ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு வீடியோவில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100வது கேள்வி, அதாவது 100வதாக இருந்த மேக்ஸ் கேள்வியினுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இல்லை. அதை எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, அதனுடைய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு கேள்வியில் பி வந்து 20% ஏவை விட அதிகம் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையுமே கேட்டிருந்திருக்காங்க 20% குறைவு அப்படிங்கிற மாதிரி வச்சு. ரைட், நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸினுடைய சோர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூடங்க 20% குறைவுங்கிற கேள்வி தான் இருக்குது. 20% அதிகம் அப்படிங்கிற எக்ஸாக்டாக இந்த ஒரு கேள்விங்கிறது இல்லை. நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் 60% அதிகம், 40% அதிகம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு. எக்ஸாக்டா இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கூல் புக்லையுமே இல்லை. அப்போ நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான கேள்வி வேணும்னா நம்ம வந்து சேலஞ்சுக்கு வந்து ரெஃபரன்ஸாக காட்டலாமே தவிர இதே கேள்வி எக்ஸாக்டாங்கிறது கிடையாது. 20% குறைவுன்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் அதனுடைய ஆன்சர் 6 ஹவர்ஸாக இருக்குங்க. 20% அதிகம்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஆன்சர் 1/4 ஹவர்ஸாக இருக்கும். இதனுடைய சொல்யூஷன் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஒரு வீடியோவில் இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% குறைவு அப்படின்னு இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. ரைட், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஆர்எஸ் அகர்வால் புக்காக இருக்கட்டும், ஃபாஸ்ட்ராக் புக்காக இருக்கட்டும், எல்லா புக்லையுமே வந்துட்டு அந்த 20% குறைவுங்கிற டேட்டா தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோர்ஸை எடுத்து காமிச்சு 20% குறைவுன்னு இருந்திருந்தால் தான் அதனுடைய ஆன்சர் 6. இங்கே 20% அதிகம்னு இருக்கிறனால இதனுடைய ஆன்சர் 6 1/4 இருக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை நம்ம ரிட்டனாகவும் எழுதுவோம். அதாவது ரிட்டர்னான சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம 20% குறைவுக்கான சோர்ஸை காமிச்சு அதில் 20% அதிகம்னு சொல்லும் பொழுது இதனுடைய ஆன்சர் வேற வருது அப்படிங்கிறத அந்த சோர்ஸோட ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரைட், ஏற்கனவே 20% குறைவுங்கிற கேள்வி நிறைய முறை டிஎன்பிஎஸ்சிலே கூட கேட்டிருந்திருக்காங்க. அந்த கேள்வியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சி 20% அதிகம்னு மாற்றிருக்காங்களே தவிர 20% குறைவுன்னு கேள்வி கேட்கும் பொழுதோ 20% குறைவுன்னு எந்த புக்கில் ஆர்எஸ் அகர்வால் புக்லலாம் இருக்கும் பொழுது அதனுடைய ஆப்ஷன்ஸ் என்னவோ அதே ஆப்ஷனை தான் எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு சோர்ஸ்லேருந்து அவங்க எழுதும் பொழுது அந்த ஒரு கேள்வியை அப்படியே கேட்காம மாற்றி கேட்கணுங்கிறத நினச்சி குறைவு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதிகம், லெஸ்ன்னு சொன்னதுக்கு பதிலாக மோர்ன்னு மாற்றிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற ஆப்ஷனை வந்து செட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ லெஸ்ன்னு இருக்கும் பொழுது என்ன ஆப்ஷன்ஸ் வந்து அந்த புக்கில் இருந்திருக்கோ ஆர்எஸ் அகர்வாலில் அதே ஆப்ஷனை தான் எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பண்ண மிஸ்டேக். ஸோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சினுடைய வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னாங்க. ரைட், கொஷின் பேப்பர் இந்த லிங்க்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கிளிக் பண்ணி உள்ளே போகும்பொழுது சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே இருக்குங்க. கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் தமிழ்லையும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இங்கிலீஷ்லையும் போய் உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேருந்து ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே எடுத்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கொஷின் நம்பரை செலக்ட் பண்ணணுங்க. அதில் நீங்கள் 100வது கேள்வியை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 100வது கேள்வி என்னவோ அது உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ அதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஆன்சர் என்னவோ அதை அங்கே சூஸ் பண்ணணுங்க. ரைட், கரெக்டான ஆன்சர் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அங்கே அதை சூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஆப்ஷனில் 4லையுமே ஆன்சர் கிடையாது. அப்போ நம்ம அங்கே சூஸ் பண்ணக்கூடியது நன் ஆஃப் தி எபோவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிமார்க்ஸ் பாக்ஸில் ரைட் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணலாம். கேள்வி எண் 100ல் 20% அதிகம் என கொடுத்ததற்கு பதில் 20% குறைவு என்று கொடுத்து இருந்தால் மட்டுமே விடை 6 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த கேள்வியில் 20% அதிகம் என்று கொடுத்ததால் விடை 6.25 6 1/4 மணி நேரம் ஆகும். இந்த விடை ஆப்ஷனில் இல்லை. 20% குறைவு என்ற கேள்விக்கான நகலை இணைத்துள்ளேன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த ரிமார்க்ஸ் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ அந்த சோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதே மாதிரி அதை ஒரு பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணணும். ரைட், ஒன்ஸ் பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது சப்மிட் ஆனதுக்கப்புறம் சேலஞ்ச் வந்து சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சைடு ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு சரிங்களா அதுக்கான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து
அதனுடைய ஆன்சர் என்னங்கிறது ஃபைனலைஸ் பண்ணுவாங்களே தவிர, நம்ம புக்கில் காமிச்சதை வச்சு புக்கில் இதுதான் போட்டிருக்கு, அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க போகிறதே கிடையாதுங்க. இது தப்பு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம். அதை அவங்க செக் பண்ணி பார்த்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி அதனுடைய ஆன்சர் என்னங்கிறத வந்துட்டு ஃபைனல் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இதில் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, கீ சேலஞ்ச் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்களா, இன்கேஸ் மார்க் வருது அப்படின்னா அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கக்கூடிய டவுட்டாக இருக்குங்க. கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. ரைட், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் பண்ணி அதனுடைய ஆன்சர் சரின்னு அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அந்த கேள்வி எழுதியிருக்காங்களோ எல்லாருக்குமே தான் அது கொடுப்பாங்களே தவிர, யார் பர்டிகுலர் பர்சன் கீ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டவுட் பேசிக்காக எல்லாருக்குமே இருந்ததாக இருந்துச்சு. ஸோ 100வது கேள்வி மட்டும் வந்து தப்பாக இல்லைங்க மேக்ஸில். 99வது கேள்வியினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனுமே தப்பாக தான் இருந்துருந்துச்சுங்க. ஸோ அந்த 99வது கேள்வியை ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக அது இப்போ நல்லா புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்துருக்கு. ஆனால் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கனால அதை நம்ம கீ சேலஞ்ச் எல்லாம் பண்ணவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஃபைனல் அப்படிங்கிறது அவங்களுடைய ரூலில் எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ரைட்? ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் கேள்வியும் சேர்த்து படிக்க முடியாது. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய கேள்வி படிக்கிறதுக்கான, அதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கேள்வியை படிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. இதில் நம்ம 2 லாங்குவேஜை படித்தாலாம் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போது இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேள்வி தப்பு பண்ணவங்களால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதாவது ஓகே, எனக்கு அந்த தமிழில் கேள்வி புரியல, இங்கிலீஷில் படித்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறவங்களால அதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் தமிழில் மட்டுமே படித்து ஆன்சர் பண்ணவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்தடுத்த முறைகளில் இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்காது அப்படிங்கிறத நம்புவோம். ரைட், ஓகே, தேங்க்யூங்க. கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம்.